கேப்டனுடைய மறைவிற்கு பிறகு தேமுதிக கட்சி என்ன நிலைமைக்காகும் அப்படின்னு பலருமே யோசிச்சுட்டு இருந்த நிலையில கேப்டனுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் தனியாளாக நின்று அந்த கட்சியை அதிரடியாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடன் பக்கபலமாக 2 மகன்களுமே இருக்காங்க. ஒருவர் சண்முக பாண்டியன், இன்னொருவர் விஜய பிரபாகரன். விஜய பிரபாகரன் பாத்தீங்கன்னா முழு நேரமாக கட்சி வேலைகள்ல தான் இருக்காரு. ஆனா சண்முக பாண்டியனோ அவ்வப்போது சினிமா படங்கள்ல நடிக்கிறாரு. கேப்டன் இருந்த பொழுது இவருடைய நடிப்புல ஒரு சில படங்களுமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படங்கள் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை அப்படின்றதுனால சிறிது ஆண்டுகள் பாத்தீங்கன்னா படம் நடிப்பதிலிருந்து இருந்து பிரேக் எடுத்து கொண்டாரு சண்முக பாண்டியன். அதன் பின்னர் கேப்டன் மறைவுக்கு பிறகு அவர் நடித்துள்ள படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் அண்மையில வெளியாச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. படத்துல இவருடைய நடிப்பு ரொம்பவே அசுரத்தனமாக இருந்தது. ஆகையால கேப்டனுடைய மகனுக்கு பல பட வாய்ப்புகளுமே வந்துட்டு இருக்கு. என்னதான் பட வாய்ப்புகள் வந்தாலுமே சின்ன ஹீரோக்களுடைய படங்கள்ல கெஸ்ட் ரோல் அப்படின்னு தான் வருது. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா. கோலிவுட்டுடைய டாப் நடிகர் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஏகே அவர்களுடைய படத்துல இவருக்கு முக்கிய கதாபாத்திரம் கிடைச்சிருக்கா. அஜித் சாருடைய அடுத்த திரைப்படமான ஏகே 64 படத்துல இவர் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிக்க உள்ளார் அப்படின்ற தகவல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே குஷியில அழுத்திருக்கு. சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.